புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து கைது செய்து அவர்களிடமிருந்து 66,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் கட்சிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் துறை அமல்படுத்தியுள்ளது. மேலும் அதனை வலுப்படுத்தும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் உள்ளிட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ட்ரோன் பயன்பாட்டின் தொடக்க கட்டமாக அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுவான ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் ரோந்து பணியின் பொழுது ஒரு குழுவினர் சந்தேகத்திற்குரிய வகையில் வீடு வீடாக சென்று வருவதை ட்ரோன் கண்காணிப்பு குழுவினர் கண்டறிந்தனர். இத்தகவல் உடனடியாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த மையம் பணியில் இருந்த பறக்கும் படைக்கு உடனடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் துரிதமாக செயல்பட்ட சிறப்பு செயல் நடுவர் டாக்டர் குமரேசன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 நபர்களை கைது செய்தது. கைது செய்யப்பட்டவர்கள் திருமாறன், சிலம்பரசன் மற்றும் தீவின் சக்கரவர்த்தி என்பது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் அப்பணத்தை விநியோகிக்கும் செயலில் இவர்கள் ஈடுபட்டிருந்தது கண்டறியப்பட்டது. ட்ரோன் கண்காணிப்பு மூலம் கண்டறியப்பட்ட மற்றொரு சம்பவத்தில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து பணியின் பொழுது சந்தேகத்திற்குரிய நடமாட்டம் ஒன்று கவனிக்கப்பட்டு அது உடனடியாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இத்தகவலின் அடிப்படையில் செயல்பட்ட சிறப்பு செயல் நடுவர் லோகநாதன் தலைமையில் இயங்கிய பறக்கும் படை சம்பவ இடத்திற்கு சென்று ராஜேந்திரன் மற்றும் சுரேஷ் ஆகிய 2 நபர்களை கைது செய்தது. அவர்களிடமிருந்து 8,700 மற்றும் 2,600 ஆகிய தொகைகளும் ஒரு இருசக்கர வாகனமும் கைப்பற்றப்பட்டன.